Hi friends, welcome to Nandini Lectures. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் ரிலேஷன் அப்படின்றது. ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ் ஃபுல்லா நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நியூ கான்செப்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ்னா என்ன, ஸோ அதுல பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நார்மலா நம்ம டெய்லி பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தோட நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட் பண்ணி தான் பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்றோம், 2வை எதோட ரிலேட் பண்ணி பேசுறோம், நம்ம 1ஓட நம்ம வந்து ரிலேட் பண்ணி பேசுறோம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இதை விட இது வந்து பெஸ்டா இருக்கு, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா ரிலேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த இதுல எப்படிலாம் வந்து நம்ம ரிலேஷன்ஸை வந்து டினோட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டா கொடுத்துடலாம். இப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1. அப்ப 2வை நான் இதோட ரிலேட் பண்ணி பேசுறேன், 1ஓட ரிலேட் பண்ணி பேசுறேன். செகண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 related to 1. அதாவது இதுதான் வந்து ரிலேஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற சிம்பிள், ரெப்ரசன்டட் பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ரிலேட்டட் டு எதோட ரிலேட் பண்றோம், 1. ஸோ இது ஒரு கைண்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 2,1. ஸோ அதாவது ஒரு ஆர்டர்ட் பேர்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2 வந்து எதோட ரிலேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன் அப்படின்னாலே காமனா ஏதோ ஒரு விஷயத்தோட நான் ரிலேட் பண்ணி பேசுறேன் அப்படின்றது. ஸோ நம்ம இதுல எந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணலாம் ஸோ அப்படின்றத ஃபர்ஸ்ட்வே டைரக்டா கொடுத்துறோம். செகண்ட் வந்து ஆர் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்றோம். அண்ட் தேர்ட் திங், நம்ம வந்து ஒரு பேரா, ஒரு ஆர்டர்ட் பேர்ஸோ ஒரு செட் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2,1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்றோம். இன்னொரு விஷயம், இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ is related to y belongs to b through r. ஆக்சுவலி இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து டெஃபினிஷன் மாதிரி. இப்போ a அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் செட், b அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் செட். ஸோ ஏல இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ், பில இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒய். அப்போ ஏல இருந்து ஒரு வேல்யூ எனக்கு வந்து பியோட என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ரிலேட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து இதுதான் வந்து டெஃபினிஷன் மாதிரி நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ அப்ப கண்டிப்பா என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது நமக்கு ஆருக்குள்ள எப்பவுமே வந்து இருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம டெஃபினிஷன் மாதிரி வந்து நம்ம ரிலேஷன் சொல்லலாம். அண்ட் மெயின் திங் பேசிக் கீ டேர்ம்ஸ் இருக்கு. சோ ரிலேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா கீ டேர்ம்ஸ். சோ என்னென்ன கீ டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் அண்ட் தேர்ட் திங் வந்து டொமைன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸுக்கு இருக்கிற மெயின் 3 கீ டேர்ம்ஸ் வந்து ஒன்னு வந்து ரேஞ்சு, ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கோடொமைன், நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டொமைன் அப்படின்றது. இப்போ இந்த 3 தான் நம்மள என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அப்கமிங் சம்ஸ்ல வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க.